அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். வருகின்ற பங்குனி மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை உள்ள இந்த ஒரு மாத காலத்தில் ரிஷபராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் என்கிறது நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 பாதமும் வரும். 3 நட்சத்திர பாதங்கள் வரும். இந்த 3 நட்சத்திர பாதங்கள் கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். பொதுவாக உங்களுக்கு மார்ச் 6லேயே உங்களுக்கு சனி பயிற்சி ஆகிடுது. நம்ம இப்போ உங்களுக்கு சொல்கிற போகிறது ஆங்கில தேதி 15ஆம் தேதி கணக்கில் வரும். அது மாதிரி கணக்கை வச்சு பார்க்கும்போது பங்குனி 1லேருந்து நாங்கள் சொல்கிறோம். உங்களுக்கு சனி பயிற்சி உங்களுக்கு ரிஷபத்துக்கு 11ஆம் இடத்துல இப்போ வந்திருக்காரு. சனி 11ஆம் இடத்தில் லாப வீட்டில் தான் வந்திருக்காரு. அதுவும் குரு வீட்டில் வந்திருக்காரு. மீண்டும் 3ஆம் பார்வையாக சனி ரிஷபத்துக்கு பார்ப்பார். பார்வையாக இருந்தாலும் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருந்தாலும் பார்க்குறாரு. ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும். காரணம் உங்கள் ராசியாதிபதி சுக்கிரன் அதே 11 இடத்தில் சஞ்சாரம் செய்வார். 4ஆம் இடத்து அதிபதி சூரியன் அவரும் அந்த மாதம் ஃபுல்லாக உங்களுக்கு மீனத்திலே சஞ்சாரம் செய்வார். அப்போ ஒரு 4 கிரகம் அங்கே கூட்டு கிரகமாக அங்கே இருக்கும். ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் அவர்கள் கும்பன், அதாவது சனி வீட்டிலே சஞ்சாரம் பண்ணுவார் அந்த மாதத்துக்குள்ள. அதே மாதிரி உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்கு 2ஆம் இடத்தில் உங்களுக்கு இன்னும் குரு வக்கரமாக தான் இருக்கார். சனி பயிற்சி ஆனாலும் ரிஷபராசி அன்பர்களுக்கு 2ஆம் இடத்துல தன வருவாய் சொல்கிற 2ஆம் இடத்துல குரு இன்னும் வக்கரமாக தான் இருக்கார். அவர் இன்னும் வக்ர நிவர்த்தி ஆகலை. அதனால் குடும்பத்தில் செலவுகள் அதிகரிக்கும். அதிகப்படியான செலவுகள், வருவாய்க்கு மேலே செலவுகள் நடந்துகிட்டே இருக்கும். ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் அது நடந்துகிட்டே தான் இருக்குது. அது தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். சனி பயிற்சி ஆனாலும் அதனுடைய பாதிப்பு கிடையாது. இந்த குரு வக்கரம் இருக்குது இல்லையா உங்களுக்கு 2ஆம் இடத்துல, அதனால் உங்களுக்கு வருவாய்க்கு தகுந்த செலவுகள் அதிகப்படியாக தான் இருக்கும். குடும்ப ரீதியாக சில பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் இந்த அன்பர்களுக்கு எப்படின்னா, இந்த குரு வக்கரம் மாறணும். குரு வக்ர நிவர்த்தி ஆகி குரு உச்சத்தில் போகணும். அது ஐப்பசி மாதம் தான் நடக்கும். அது வரைக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் அந்த குழந்தைங்க இப்போ படிக்கிறான்னா அவளுக்கு சனி பார்வை இருக்கிறதுனால மீண்டும் 2 வாக்குஸ்தானத்தில் குரு வக்கரம் இருக்கிறதுனால படிப்புகள் கொஞ்சம் அதிகப்படி கவனம் தேவை. ரிஷபராசினர்களுக்கு படித்த படிப்பு மறந்து போயிடுச்சு, எவ்வளோ படித்தாலும் ஏற மாட்டேங்குது அப்படின்னு குழந்தைங்களும் சொல்லுவாள். அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலை நீங்கள் என்ன பண்ணால் அவளுக்கு தப்பாக எடுத்துக்கூடாது. அந்த மாதிரி கிரக சூழ்நிலைகள் அமைப்புகள் வர்றதுனால அவங்களுக்கு அந்த மாதிரி நடக்குது. அதனால் படிப்பில் அதிகப்படி கவனங்கள் தேவை. ரிஷபராசி நேயர்கள் குழந்தைங்களுக்கு படிப்பில் அதிகப்படி கவனங்கள் தேவை. குடும்பத்தில் சில செலவுகள் அதிகப்படியாக வரும். அதனால் குடும்ப ரீதியாகவும் கவனம் தேவை. ரிஷபராசி நேயர்களுக்கு குடும்ப ரீதியாகவும் கவனம் தேவை. ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ் மாதம் 25, 26 ஆகிய தேதிகள் தான் உங்களுக்கு சந்திராஷ்டமம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ரிஷபராசினர்களுக்கு தமிழ் மாதத்தில் 25, 26 ஆகிய 2 தினங்கள் சந்திராஷ்டமம். அதில் நீங்கள் சுப காரியங்கள் தவிர்ப்பது ரொம்ப நல்லது. அதாவது சுப காரியங்களாக வெளியில் போகிறோம், அது வேறு. நம்ம சொந்த வீட்டில் ஒரு காரியங்கள் பண்ணும்போது நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு சொந்த காரியமாக நம்ம பண்ணிக்கும்போது அந்த சந்திராஷ்டமம் இல்லாமல் பார்த்துக்கணும். அதுதான் மெயின். இந்த ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துல சுத்தமாக இருக்குது. 5 பூர்வ புண்ணியம் நல்லாயிருக்கு. 7 சுத்தமாக இருக்குது. ஆரோக்கியஸ்தானம் நல்லா இருக்குது. அதனால் எந்த பயமும் வேண்டியதில்லை. இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குங்கிறதுனால தான் நாங்கள் பொதுவான பலன் தான் பார்க்குறோம். ரிஷபராசிக்கான பொதுவான பலன்கள். ரிஷபராசிக்குடைய அதிபதி சுக்கிரன் அவர் எங்கே இருக்கார், 4ஆம் இடத்து அதிபதி எங்கே இருக்கார் அப்படின்னு தான் பார்க்குறோம். உங்களுடைய அதிபதி சுக்கிரன் அவர் 11 லாபஸ்தானத்தில் குரு வீட்டில் இருக்கார். அதே மாதிரி 4ஆம் இடத்து அதிபதி சூரியன் அவரும் இந்த மாதம் முழுக்கும் உங்களுக்கு மீனத்தில் தான் சஞ்சாரம் செய்வார். அதே மாதிரி உங்களுக்கு சனி இப்போ மீனத்தில் வந்திருக்கார். 2 வருஷம் அங்கே தான் இருப்பார். 11 லாபத்தில் தான் இருப்பார். ஆகிய கிரகங்கள் இந்த மாதிரி கிரகங்கள் மாறி மாறி கூட்டு கிரகங்கள் இருக்கும்போது ஒரு அமைப்பில் இருக்கும். கிரகங்கள் மாறி வரும்போது ஒரு அமைப்பில் இருக்கும். இந்த சூரியன் உங்களுக்கு மாறி 12ஆம் இடத்துல வரும்போது ஒரு அமைப்பில் இருக்கும். குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் சஞ்சலங்கள் தீரணும்னா அதுக்கு முதல்ல குரு வக்ர நிவர்த்தி ஆகணும். ரிஷபராசி நேயர்கள் நல்லா தெரிஞ்சுங்க. குரு வக்ர நிவர்த்தி ஆனால்தான் குடும்பத்தில் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் குடும்பத்தில் சின்ன பிரச்சனைகள் வந்து கொண்டே தான் இருக்கும். பொருளாதார பிரச்சனை வந்து கொண்டே தான் இருக்கும். அதுதான் நீங்கள் மெயினாக பார்த்துக்கணும். அதனால் இதெல்லாம் பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது, பயப்பட வேண்டியதில்லை.
நம்ம ஜாதக அமைப்பு நல்லா இருந்தீங்கன்னா அது இந்த பலன் நல்லதாக தான் கொடுக்கும். நம்மளுக்கு வந்து சுமாரான ஜாதகமாக இருந்தாங்கன்னா அதுக்கு தகுந்த பலன் தான் கொடுக்கும். இதெல்லாம் நீங்கள் வந்து நேரடியாக வந்து ஜோசியரை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அவங்க ஜாதகத்தை பொறுத்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாத கால பலன்கள் பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்கு 100க்கு 80% நல்லா தான் இருக்குது. அதில் எந்த கவலையும் வேண்டியதில்லை, எந்த பயமும் வேண்டியதில்லை. நீங்கள் எதிர்பார்த்த பணம் புழக்கங்கள் நன்றாக இருக்கும். ஏன்னா 11 லாபஸ்தானத்தில் சனி வரதுனால, குரு வீட்டில் பணப்புழக்கங்கள் ஏற்படும். அதே மாதிரி பண விரயங்களும் ஆகிட்டே தான் இருக்கும். அது குரு வந்து வக்ர நிவர்த்தி ஆகிற வரைக்கும் அப்படி தான் இருக்கும். வருகின்ற காலங்கள் சனி பேச்சு இருக்கான முதல்ல ரிஷபராசிக்கு எப்படி இருக்க போது முழுமையாக பார்க்க போகிறோம். அதாவது இந்த 2 வருட காலமும் ரிஷபராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நாங்கள் முழுமையாக வருகின்ற காலத்தில் பார்க்க போகிறோம். இது வந்து இந்த மாத பலன்கள் தான். மீண்டும் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.